கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு சாங் மூலமாக நான் டிவைன் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். இந்த பாத்துலேயே நம்ம போயிட்டே இருந்தோம்னா, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மெடிடேஷன் தென் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை டீப்பாக லேர்ன் பண்ணும் போதும் அண்ட் ஆல்சோ அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறைய நல்லது பண்ணும்போதோ, சேரிட்டி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், செல்ஃப்லெஸ்ஸாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா நம்ம லைஃப்பில் பண்ணிகிட்டே அப்படியே இதில் ஜேர்னி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம இந்த டிவைன் பார்ட்னர்ஷிப் ஃபேஸ்க்கு போகிறோம். அது நான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் இந்த சாங்ஸோட மீனிங் எல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போட்டு சர்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல அந்த வார்த்தை வந்துச்சு, டிவைன் பார்ட்னர்ஷிப்ன்ற வார்த்தை. ஸோ எனக்கு பயங்கரமாக அது அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தான் அதை ரியலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை, இது ஒரு விதமான பார்ட்னர்ஷிப் மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம லைஃப் போகிறது, இறைவனும் நம்மளும் ஏதோ பார்ட்னராக இருக்கிற மாதிரில நடக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். கரெக்டாக அந்த அந்த திங்கிங்க்கு மேட்சாக அந்த வார்த்தை வந்தோன்னா ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம இந்த பாட்டு மூலமாக அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ அதனால நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த பாட்டுக்கு போகலாம். மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது, நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும், இனம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. ஃபர்ஸ்ட் லைன் மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை, அதாவது இறைவன் என்னோட மனசுக்குள்ள நுழைஞ்சு என்னோட உயிருக்குள்ள குடிக்கொண்டு என்னோட வாழ்க்கையை நிரம்பி வச்சிருக்காரு அப்படின்றது அர்த்தம். அப்படியே லைஃபையே ஃபில் பண்ணிட்டாராம் காட். எங்க வராரு? நம்மளோட பிரெயின், நம்மளோட மனசு ரெண்டுத்துக்குள்ளேயுமே உள்ள உயிர்ல வாழ்றாராம். நம்ம உயிர்ன்றது நம்ம வேணா ஆத்மா தான் உயிர்ன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ள குடியிருக்கிறாரு. டோட்டலா அப்படியே நம்மளை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாரு. இந்த வாழ்க்கை வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது, ஸோ இறைவன் நம்ம மனசுல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் அப்படி மழை மாதிரி கொட்டுது நம்மளுக்கு. நீங்க எப்பவுமே ஹாப்பியான ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட மனநிலை இருக்கும். ஒரு நாள்ல அன்னைக்கு எப்படி இருக்கு அந்த டே, அதை பொறுத்து தான் நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல டென்ஷனா இருக்கீங்களா, இல்ல கோவமா இருக்கீங்களா, இல்ல வருத்தமா இருக்கீங்களா, வேதனையில இருக்கீங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மனநிலை, உங்களோட எமோஷன்ஸ் அன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களோ, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததோ, இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போறதோ, இப்படி எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நடக்கக்கூடிய சேலஞ்சஸ்க்கு பேசிஸ்ல தான் உங்களோட மைண்ட் செட் இருக்குமே தவிர பர்மனண்டா உங்களால ஹாப்பியா இருக்கவே முடியாது. வேரஸ் இறைவன் நம்ம மனசுக்குள்ள பர்மனண்டா குடி ஃபுல்லா இருந்து நம்ம கூடயே ஸ்டே பண்ணிட்டாரு, நிரந்தரமா நம்ம கூட தங்கிட்டாரு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். ஆப்வியஸ்லி அப்படிதானே? ஏன்னா நம்மளுக்கு இறைவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் எப்பவுமே ஆக்சுவலா நமக்குள்ளதான் இருக்காரு, அதான் உண்மை. ஆனா நம்ம அதை ரியலைஸ் பண்ணாம இருப்போம். ஸோ நம்ம அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய நம்மளோட அந்த ஞான கண்ணை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம போட ஆரம்பிச்ச பிறகு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவர் நம்மளுக்குள்ள ஆக்டிவா இருக்காரு அப்படின்ட்டு. தெரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப், என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், நான் என்னோட இன்னர் ஹாப்பினஸ் எனக்கு போகவே போகாது, நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த சந்தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, இறைவனை உங்க லைஃப்பை ஷேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப பெரிய தாங்கவே முடியாத வலியோ, இல்லை தாங்கவே முடியாத பிரச்சனையோ எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. பிகாஸ் ஆஃப் யுவர் இன்னர் ஸ்டேட் ஆஃப் மைண்டு. உங்கள் இன்னர் ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் அந்த டிவைன் சக்திக்கு ஒரு பவர் கொடுத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றும். அதுதான் அப்போ என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே அந்த ஜாய், அந்த சந்தோஷன்றது குறையவே குறையாது. சொல்லப்போனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நேற்று நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிக சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போன மாதத்தை விட இந்த மாதம் என்னடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி அப்படியே அந்த ஜாய் அடுத்துன்னு பர்சன்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் தேர்ட் லைன், நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும். அதாவது அந்த ஆனந்தம் எல்லாமே என்ன ஆகும்னா, நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த அது அது என்ன பண்ணும்னா, அப்படியே அந்த இறைவனையே சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் குட் திங்ஸ் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுமா. அதுதான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க.
அப்படி எல்லா குட் திங்ஸ்னால் என்னென்ன, வெல்த்து, நல்ல ஹெல்த்து, நல்ல ரிலேஷன்ஷிப்ஸு, நல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டு, இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி, அதுவும் ஏன்னா கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே நல்ல விஷயங்கள் தானே இருக்கும். கடவுள் வந்து அதை தானே அட்ராக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குமா, எல்லா குட் திங்ஸும் நம்ம லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஃபோர்த்து, இனம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. அதாவது இப்போ நான் வந்து அந்த இனத்தோட கலந்துட்டேன் அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதி இனமா, ஆதி இனம்னா அதாவது இறைவன் அப்படின்ற ஒரு சோர்ஸோட நான் கலந்துட்டேன். இறைவன் தானே ஆதிசக்தி. அப்போ அவரோட நான் கலந்துட்டேன். கலந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு டிவைன் கம்யூனிட்டியோட நானும் ஒரு பார்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ டிவைன் கம்யூனிட்டினா அவர் இங்கே மீன் பண்ணுறது எல்லாரையும் தான். எல்லாருமே டிவைன் பீயிங்ஸ் தான். ஸோ நான்ற ஒரு தனி ஆள் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் எல்லாருக்குள்ளேயுமே நான் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே நான் தான் எல்லாமே அப்படின்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, இறைவன் எப்படி எல்லாரையும் நினைக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவருக்குள்ளே வந்து கிடச்சிருச்சான். ஸோ அந்த கம்யூனிட்டியோட வந்து மர்ஜ் ஆகிட்டேன், நான் சோர்ஸ் கம்யூனிட்டியோட நான் மர்ஜ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இறைவன் வந்து என்னோட மனசுக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளேயும் ஆத்மாக்குள்ளேயும் புகுந்து குடியிருக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து அப்படியே பயங்கரமான பிளிஸ் ஃப்ளோ ஆகுது. அந்த பிளிஸ் ஃப்ளோ ஆகும்போது எனக்கு என்னென்ன கிடைக்குது, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அப்படியே பின்னாடி வருது. ஹெல்த்தாக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், இல்லை ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வெல்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பின்னாடி வருது. அது அப்படியே வந்து நான் வாழ என் சோல் வந்து அப்படியே இறைவனோட அந்த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷனோட மர்ஜ் ஆகுது. நான் வேற அது வேற இல்லைன்றத புரிய வைக்குது அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னா, இந்த ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்து இதில் வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை உருகி நினச்சி அப்படியே அந்த ஹாப்பினஸோடு அதை வந்து கண்டிப்பாக அந்த பாட்டை எழுதியிருக்கணும். ஸோ இது மூலமாக வந்து நான் வந்து இந்த டிவைன் பார்ட்னர்ஷிப் பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்ட்னர்ஷிப்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்னர்னா 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே பேசுவாங்க. நீ இந்த வேலைகளை பாரு, நான் இந்த வேலைகளை பார்க்குறேன். அதே மாதிரி நீ வந்து நான் போகிற வழிக்கு பிளாக்காக இருக்காத, என்னைய நீ புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது கரெக்டுன்னு இல்லை ஒரு கிளாஷ்ன்னு வரும்போது 2 பேரில் யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்க பேச்சை வந்து நீ கேட்குற மாதிரி பார்த்துக்கோ. இல்லை எது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு காமன் இது வச்சுருப்பாங்க. இல்லை ஒருத்தவங்க ஃபண்ட் அதிகமாக போட்டிருப்பாங்களா இருக்கும், இல்லை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஏஜ் இருக்கும். ஏஜ் வைஸ் வந்து அவங்க ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. இல்லைனா எக்ஸ்போஷர் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வச்சு இந்த மாதிரி நாளைக்கு ஒரு கிளாஷ் வரும்போது நீ வந்து என்னோட பேச்சுக்கு வந்து நீ வந்து மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி சிந்தனையில் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரும் மாறி மாறி கண்டபடி வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு மாதிரியும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரே காமன் பர்பஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த காமன் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கும். அது போக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா எது பண்ணாலும் தப்பாக தான் தெரியும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து வருத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குன்றனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகும். அதே மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரையாரிட்டி, நம்ம இப்படியே இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ண அந்த காடை வந்து பயங்கரமாக ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இறைவன் எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருக்காரு, நம்மளுக்குள்ளே இருக்காருன்றதை யாருமே மறுக்க மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஏன்னா பல தடவை எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமாவில் சொல்லியிருப்பாங்க, பாட்டில் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது புக்கில் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா உண்மையிலே நம்ம அதை புரிஞ்சுதான் நடந்துக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. தெரியும், ஆனா அப்ளை பண்ண தெரியாது. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, நம்மளுக்குள்ளே இருக்காங்கன்னா முதல்ல நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அதே மாதிரி இறைவனை வந்து தேடி ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் தான் நம்ம சாமி கும்பிடணும், இந்த பூஜை தான் பண்ணாதான் இறைவன் நம்மளுக்குள்ள வருவாங்க அப்படின்ற அந்த எண்ணம்லாம் வராது. அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இறைவன் நம்மளோட இதயத்துல இருக்காரு, நம்மளோட புத்தியில இருக்காரு, நம்மளோட எல்லா செல்லுலையும் கலந்து இருக்காரு அப்படின்ற எண்ணம் நம்ம எந்த டைமும் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு ஒண்ணு புதுசா தேவையே இல்லை. அந்த எண்ணமே வந்து நம்மளை வந்து ஒரு பெஸ்ட் பர்சனா வாழ வச்சிருக்கோம். ஆனா அத மாதிரி வாழ விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த
மாயை, அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத ஓவரான டிசையர்ஸ் வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கும்போது, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்ற எண்ணம்லாம் நம்மளுக்கு வர்றது கிடையாது. வராம நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டிசையர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துடுறோம். அப்ப என்ன பண்றோம்னா, கர்மா ஜெனரேட் பண்றோம். அப்ப என்னன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஆனா, ஏன் நம்மளால நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் காட் வந்து இந்த ட்ராப்பெல்லாம் வச்சிருக்காரு. அப்ப நம்ம வந்து ஒரு பாத்வேல நம்மள வந்து போக வைப்பாரு. போக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இறைவன் நம்மளுக்கு ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் போயி, நம்மளுக்கு ஐயோ! இதெல்லாம் வந்து இல்யூஷனு, இதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. நம்ம தான் வந்து இறைவன நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் பண்ண விடாம நம்ம தான் தடுத்துட்டு இருக்கோம். அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆகலாம், இல்ல கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம், இல்ல கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எஃபர்ட்ஸ்ல ஒண்ணு தான் மெடிடேஷன். அதுக்கப்புறம் இந்த மாரி டீப்பா ஸ்பிரிச்சுவலா லேர்ன் பண்றது. அப்புறம் திரும்பி, 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 திரும்பி மைண்ட்ல வந்து காட நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. காடுன்ற பவர் யாரு? அவருக்கு உண்மையிலேயே எவ்ளோ பவர் இருக்கு? அவரால் நெனச்சா முடியாததுன்னு ஒண்ணும் கிடையாது. அங்கருந்து தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோன்ற அந்த கான்செப்ட்ட அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ண தான் அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா அந்த மாரி டிசிப்ளினா நம்ம வந்து பண்ண ஒரு கட்டத்துல இறைவன் என்ன பண்றாரு அப்டின்னா, அப்படியே நம்மளுக்குள்ள வந்து பயங்கரமா வந்து பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயி நம்ம லைஃப வந்து அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி வந்து உள்ள வந்து உட்கார்றத வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அதனால இத வந்து கவனமா கேளுங்க. இப்ப இறைவன் வந்து நம்மளுக்குள்ள பார்ட்னரா இருக்காருன்றது நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஒரு கட்டத்துல. இந்த வழியிலேயே நம்ம போக என்ன தெரிய வரும் அப்டின்னா, அ சும்மா வந்து எப்பப்பயோ வந்து வந்துட்டு போறாரு. இல்ல அவர் எங்கேயோ இருக்காரு. நம்ம அவர கும்பிடுறோம் அப்படின்ற மாரி இல்லாம, நம்மளுக்குள்ள ஒண்ணோட ஒண்ணா கலந்து டே டூ டேல வந்து அவர் வந்து அ 2 பெர்சன் ஒரு பாடியில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என் பாடிக்குள்ள நான் மட்டும் கிடையாது. என் கூட வந்து இன்னொரு ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ரியலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோப்பா! பயங்கரமான ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷமும், அந்த ஒரு அன்பும் கிடைச்சு, என்ன பண்ணுவோம்னா, வெளியில வந்து எங்கேயுமே நம்மளுக்கு வந்து காட வந்து ப்ரே பண்ணணும்னு தோணவே தோணாது. ஏன்னா, அவர் தான் உள்ளயே இருக்கார்ல. அதுக்காக வெளியில தெரியக்கூடிய சிலையையும், கோயிலையும் மதிக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்ல. அந்த உள்ள இருக்கிறவர வெளியில நம்ம கண்ணால பார்க்குறோம் அப்படின்ற மாரியான ஒரு ஃபீல்ல ஒரு ஹேப்பியா நம்ம இருப்போமே தவிர, அந்த அந்த காட பார்த்து நம்ம எல்லாமே ப்ரே பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனா, உள்ள இருக்கிறவர தான் நம்ம வந்து வெளியில வந்து கும்பிடுறோம்ன்ற அந்த ஃபீல் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு பிளிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆஹா! நம்மளுக்குள்ள காட் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கே! அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா ஒரு பிளிஸ்ஸ குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளிஸ் இருக்கும்போது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். ஒரு மாரி பயங்கரமான ஒரு அமைதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அமைதியெல்லாம் நான் இப்ப ஆக்சுவலா இப்ப நான் ஃபேஸ் பண்ற அமைதியெல்லாம் நான் வந்து நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு 43 வயசு ஆச்சு. இந்த 43 வயசுல அனுபவிக்கிற இந்த அமைதி வந்து எந்த காலத்துலயும் நம்ம அனுபவிச்சிருக்கோமான்னு நானும் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு ஏஜ்லயும் சரி, இல்ல ஒவ்வொரு டீகேட்லயும் சரி. என்னோட 30ஸ்ல நாம எப்பயாவது இந்த மாதிரியான அமைதி நம்ம என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருப்போமா? 20ஸ்ல இல்ல அந்த சின்ன குழந்தைய நம்ம ஸ்கூல் டைம்ல இந்த மாரி ஒரு அமைதிய ஃபீல் பண்ணியிருப்போமான்னு அத யோசிச்சு பார்த்தா, ஒரு தடவ கூட இந்த மாதிரியான ஒரு அமைதிய வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. என்ஜாய் பண்ணதே கிடையாது. இப்ப நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டீப் இன்னர் பீஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பீஸும், அந்த ஹாப்பினஸும் என்ன பண்ணும், நம்மளுக்கு பயங்கரமான கிளாரிட்டி குடுக்கும். எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளோ நாளா நம்ம சிந்திக்காத பல விஷயங்கள் புரிய வரும். ஓ! இது நடக்குதுன்னா, இதுக்கு இதான் காரணமா? இது தெரியாம நம்ம ஆப்போசிட்டால நம்ம நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யோசிச்சு ஷாக் ஆகுற மாதிரி, இவ்வளோ நாள் எவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, யோசிச்சு நம்ம ஷாக் ஆகுற மாரியான விஷயங்கள், நம்ம இக்னோரன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அது எல்லாம் நடக்கும்போது அப்படியே அபண்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அபண்டன்ஸ்னா எல்லா விதத்திலயும் சந்தோஷமா இருக்கட்டும், இல்ல வசதியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு வந்து அ ஆவரேஜா இருக்காது.
நம்ம போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அபண்டன்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து பயம்னு ஒண்ணு சுத்தமா இல்லாம போயிரும். அந்த பயம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள நம்ம என்னைக்கு வந்து போறோமோ, அப்பன்னா தான் இறைவன் நம்மளுக்குள்ள ஆக்டிவா ஒரு பார்ட்னரா நம்மளுக்குள்ள வொர்க் ஆக ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபியர்லெஸ் ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து டிவைன் பார்ட்னர்ஷிப்குள்ள இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு டிவைன் ஃபேமிலி. நம்ம வேற இல்ல, மத்தவங்கலாம் வேற இல்ல. மத்தவங்களும் வந்து இறைவனுக்கு பிடிச்சவங்க தான். இறைவன் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது, நம்மளுக்குள்ள என்ன வரும்னா, ஒரு ஒன்னஸ் வந்துரும். யார் மேலயும் ரொம்ப டூ மச்சா வெறுப்பு வராது. யாரும் வந்து கெட்டு போணும்னு நெனைக்க மாட்டோம். யார் மேலயும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனைக்க மாட்டோம். அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுனாலும், இப்போ உனக்கு அவ்வளோதான் புரிஞ்சிருக்கு. உன் சோல் வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு பக்குவப்படல. உன் சோல் வந்து இன்னும் எவல்யூஷன் ஸ்டேஜுக்கு வரல. அவ்வளோதான். நீ வேற லெவல்ல இருக்க. நான் வேற லெவல்ல இருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்ப நான் வந்து கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கேன். நீ வந்து இப்ப தான் 5த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க. அப்போ உன்கிட்ட வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணேன்னா, நீ என்ன பண்ணுவ? உன் லெவலுக்கு தான் நீ பேசுவ. அப்ப நான் உன்கிட்ட என்ன பேசினாலும் யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்னா, விலகி போயிருவோம். அவங்க கூடவே உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டோம். அவங்க ஸ்டேஜ் வேற, நம்ம ஸ்டேஜ் வேற அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, அவங்களோட இருக்கிறதுன்றது நம்மளுக்கு வந்து நம்மளோட டைம் தான் வேஸ்ட்டு. நம்ம எந்த நேரமும் கான்ஸ்டன்ட்டா வந்து டிஸ்டர்ப்டா இருக்கிறத விட, நம்ம தள்ளி போவோம். இல்லன்னா இறைவனே வந்து அவங்கள வந்து நம்மள விட்டு விலக்கிருவாரு. அவரே வந்து நம்மள வந்து அவங்கள வந்து பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு. நம்மளே விரும்புனா கூட, உங்க லெவல் வேற, அவங்க லெவல் வேறன்னு சொல்லிட்டு விலக்கி வச்சு, நம்மளோட சர்க்கிள் எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னா, இந்த லெவலுக்கு ரீச் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பீப்பிளோட மட்டும், இல்லன்னா ஆல்ரெடி அத ரீச் ஆன பீப்பிளோட மட்டும் தான் நம்மள கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப இதெல்லாம் எனக்கு நடக்கும்போது தான் நான் வந்து ஆம், இல்ல இது வந்து சம்திங் டிஃபரெண்ட்டா நடந்துட்டுருக்கு இப்ப நடக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, என் மைண்ட்ல இன்ட்யூஷன்ல எனக்கு வரக்கூடியது திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இதுதான் வந்து டிவைன் பார்ட்னர்ஷிப்னு வந்துட்டே இருந்துச்சு அந்த டைமே. ஸோ அப்பயே நான் வந்து ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து செக் பண்ணிட்டு, அ அ ஃபீச்சர்ஸ் வந்து உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அத புரிஞ்சுகிட்ட பிறகு, அதுக்கப்புறம் நான் வந்து ஆஸ் பர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் படி நம்ம எப்படி நடக்கணும், அதுபடி நடக்கணும்னு தான் இறைவன் விரும்புறாரு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் இப்ப வரைக்குமே வந்து நெறைய தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பார்ட்னர்ஷிப்ல எப்படின்னா, ஒரு பார்ட்னர்னா ஃபர்ஸ்ட் வந்து அ 2 பேருக்குமே எல்லாமே காமன். ஓகேங்களா? இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். அப்ப 2 பேருக்குமே எல்லாமே காமன் அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட பிசினஸா இருக்கட்டும், என்னோட குடும்பமா இருக்கட்டும், என்னோட எமோஷன்ஸா இருக்கட்டும், என்னோட பாடியா இருக்கட்டும், என்னோட கர்மாவா இருக்கட்டும், எல்லாமே இறைவனுக்கும் சொந்தம். அப்படி இருக்கும்போது, நான் எப்படி இருக்கணும்னா, ஐயய்யோ! நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். இல்லன்னா அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயி, ஃபியர் ஆயி ஏதாவது ஒரு சேலஞ்ச் வரும்போது, அந்த மாரி நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என் கூட வந்து யாரு வந்து பார்ட்னரா இருக்காரு? டிவைன் பார்ட்னரா இருக்காரு. டிவைன் வந்து ஹி இஸ் த பவர்ஃபுல் பெர்சன் இன் த என்டயர் யூனிவர்ஸ். அவரு நம்ம கூட இருக்கும்போது, நான் வந்து பதட்டப்படுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அவரு ஆக்சுவலா அவரால வந்து அத சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா, நான் வந்து இன்னொரு பார்ட்னரா இருந்துகிட்டு, நான் பதட்டப்படுறதுனால, நேச்சுரலா நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள நானே பிளாக் பண்ணுவேன். அப்ப அந்த பார்ட்னரால ஒர்க் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு அவரு என்ன பண்ண முடியும்? அவரு ஹி இஸ் ரெடி டூ வொர்க் ஆன் இட். பட் நம்மளோட ஈகோ இருக்கு இல்லையா? ஈகோவும், இக்னோரன்ஸும் என்ன பண்ணும்னா, நம்ம கூட ஒரு பார்ட்னர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவரு பார்த்துப்பாரு நம்ம பிசினஸ்ல வரக்கூடிய சேலஞ்சஸ்லாம். நம்ம அவர தொந்தரவு பண்ணாம நம்ம இருந்தோம்னாலே போதும் அப்படின்ற எண்ணம் இல்லாம, ஏதோ அந்த நேரத்துல மட்டும் நம்மளுக்கு எல்லாமே மறந்துரும். இறைவன்னு ஒருத்தர் இருக்காருன்றதையே மறந்துட்டு, ஐயோ! நான் இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லிட்டு பதட்டத்துல நம்ம பண்ணும்போது, ஆல்ரெடி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷனுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வைப்ரேஷன லோ பண்ணும். நம்ம வைப்ரேஷன் லோ ஆச்சுன்னா, நடக்க வேண்டிய நல்லது கூட நடக்காம, கெட்டதா போய் முடியும். மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க லேட்டஸ்ட்டா ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே போய் மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பத்தி பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு ஒரு வேல்யூ வந்து குடுத்துருப்பாங்க. எல்லா நெகட்டிவ் எமோஷனுக்கும் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள கூட நம்ம அந்த ராங் எமோஷன்ஸ் மூலமா வந்து கெடுத்துக்குவோம். அது நல்லபடியா நடக்காதபடி. அதே தான் டிவைன் டிவைன் பார்ட்னரா இருக்கும்போது, நம்ம எதுக்கும் பதட்டப்படணும், அப்படி பயங்கரமா டென்ஷன் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சைலன்ட்டா இன்ட்யூஷன்ஸ நம்பணும். இன்ட்யூஷன்ஸ் என்ன பண்ணும்? இன்ட்யூஷன்ஸ் மூலமா மட்டும் தான் கடவுள் வந்து நம்மட்ட பேசுவாரு. அமைதியா காமான மைண்ட்ல அந்த இன்னர் பிளிஸ்ஸும், அந்த பீஸும் குறையாம, ஓகே இப்போ ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. இந்த இடத்துல
நீங்க என் கூட பார்ட்னரா இருக்கீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா அமைதியா இருந்தா, அவரே வழி சொல்லுவாரு. அந்த வழிய நம்ம வந்து ஃபாலோ பண்ணா போதும். அது நம்மளுக்கு இன்ட்யூஷன் மூலமா தாராளமா தெரியும். ஒரு டிவைனுக்கு பிடிச்ச விஷயம் எப்படி? டிவைன் என்ன பண்ண சொல்றாரு? சில நேரம் அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் வந்து எடுக்கவே தயங்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பா கூட இருக்கும். ஆனா அந்த ஸ்டெப்ப வந்து அவர் வந்து எடுக்க வைப்பாரு. அப்ப நம்ம வந்து அவர் மேல வந்து 100% ஹோல் ஹார்ட்டட் பிலீஃப்ல நம்ம வந்து அந்த ஸ்டெப்ப வந்து எடுக்கணும். ஸோ இப்படிதான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒர்க் ஆகும். அதே மாரி அவருக்கு சொந்தமெல்லாம் நம்மளுக்கு சொந்தமாயிடும். அவருக்கு சொந்தமானது என்ன? இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அவருக்கு இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தும் அவருக்கு தான் சொந்தம். அவரோட பவரு, அவரோட விஸ்டம் எல்லாமே அவருக்கு சொந்தம். அப்ப அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும் வந்துரும். ஆனா, நம்ம ஈகோவாலயும், நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்னாலயும் அத தடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, அது நம்மளுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 1,00,000 வந்து ரொம்ப தேவைப்படுது. ஆனா, அந்த 1,00,000க்கு வந்து நம்ம பதறி போய், ஐய்யயோ! எனக்கு எப்படியாவது வேணும்னு சொல்லிட்டு மைண்ட வந்து குயட்டா, காமா வச்சுக்காம, டென்ஷன் ஆயி, இல்ல தப்பான வழியில எதையாவது ஒண்ணு யூஸ் பண்ணணும்னு நெனச்சு அந்த பணத்த ட்ரை பண்றதோ, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயி, ரொம்ப பதட்டத்துல தேடும்போதோ, இறைவனால நம்மளுக்கு உதவ முடியாது. வேரஸ் நம்ம காம் அண்ட் கம்போஸ்டா டிவைனோட இன்ட்யூஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணி, அவர் ஒருத்தர வழிகாட்டுவார். "நீ இங்க போ, இல்ல இப்படி இரு, இல்ல இந்த இடத்துல நீ அமைதியா இரு, உன்னை தேடி வரும்" அப்படின்னு அவர் சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிதானமா இருந்தோம்னா, 1,00,000 என்ன 10,00,000 நம்மள தேடி வரும். பிகாஸ் காட் தான் எல்லாத்துக்கும் சொந்தம். அவர் நெனச்சா அவர் 1,00,00,000 கூட அவரால அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா, நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம மென்டல் எபிலிட்டி வந்து நம்ம கரெக்ட்டா ஸ்டேபிளா வச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்து தான் அவரால நம்மளுக்கு குடுக்க முடியும். அப்ப இந்த உண்மைய புரிஞ்சுக்கணும். இறைவன் நெனச்சா அட்ராக்ட் பண்ண முடியாது என்ன இருக்கு? நான் வந்து இறைவன அவர் வழி அவர டிஸ்டர்ப் பண்ணாம நான் அமைதியா இருந்தேன்னா, அவர் எனக்கு வழிகாட்டுவாரு. அப்படி அவர் வழியே காட்டலனா கூட நான் சும்மா இருந்தா கூட எனக்கு அது வந்து சேர்ந்துரும். எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு நான் பயந்தேனோ, அந்த பிரச்சனையே வராம போயிரும். இப்போ ஒரு ரூ. 1,00,000 நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம்னு வைங்களேன். அந்த ப்ராப்ளமே அவர் வேனிஷ் பண்ணிட்டாருன்னா, அப்ப அந்த 1,00,000 நம்மளுக்கு தேவைப்படாது இல்லையா? ஸோ இறைவன் வந்து ஒரு நம்மளோட பார்ட்னரா இருந்து அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அத நம்ம புரிஞ்சுக்காம, நம்ம பதட்டப்பட்டு நம்மளாவே சிச்சுவேஷன்ஸ இமேஜின் பண்ணிட்டு, இது மாதிரி தான் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிட்டு எதையாவது பண்ணும்போது, அங்க பார்ட்னரால எதுவும் வொர்க் பண்ண முடியாம போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு சொந்தமானதெல்லாம் அவருக்கு சொந்தம். ஸோ அவருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு தெரியும். நம்மள சுத்தி உள்ளவங்கள எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். 2வது அவருக்கு சொந்தமானதெல்லாம் நம்மளுக்கும் சொந்தம். அவரு நெனச்சா இந்த உலகத்துல எத வேணா அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாரி அவரோட ஞானம் நம்மளுக்கு நேச்சுரலா வந்துரும். இந்த 2யும் வந்து நம்ம வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும். அதே மாரி பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸு 2மே காமன் தான். ஆம் நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய எல்லா ரைட்டுமே அவருக்கும் இருக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸுமே எனக்கும் இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மள வந்து இந்த யூனிவர்ஸ் பவர் மூலமா அவர் வந்து நம்மள வந்து ப்ராப்பரா கைட் பண்ணுவாரு, ஹீல் பண்ணுவாரு. அ ஒரு நம்ம ஒரு பெக்கரா இல்லாம, நம்ம ஒரு பார்ட்னரா எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியும். அது மாரி ஒரு ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாரி இறைவனுக்கும் நம்ம மேல வந்து ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்கும். அவரு 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 வந்து நம்ம லைஃப்ப வந்து எப்படி வேணா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற அந்த ரைட்ட வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து குடுக்கணும். இதே மாரி டியூட்டீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, அ அவரோட டியூட்டி நம்ம டியூட்டி ஆயிடும். இறைவனோட டியூட்டி என்ன? இறைவனுக்கு வந்து இறைவனோட வில்ல வந்து அவர் வந்து நம்ம மூலமா வந்து நடத்தணும்னு நெனைப்பாரு. இறைவனோட பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தா ஒரு ஃபியூ திங்ஸ் தான் இறைவனோட வில்லா இருக்கு. நான் பார்த்ததுல. ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பேஷன். அதுதான் இருக்கு. கம்பேஷன், எம்பத்தி இந்த 2ம் தான் வந்து அவர் ரொம்ப 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 அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு. மத்த எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, இத மட்டும் நீங்க பண்ணாலே உங்க லைஃப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து அவரால குடுக்க முடியும். ஸோ கம்பேஷன், எம்பத்தி நான் நேத்தே ஆல்ரெடி சொன்னேன். கம்பேஷன்னா இரக்கமா, கருணையோட இருக்கிறது. எம்பத்தினா இரக்கமா இருக்கிறது. எம்பத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்பத்திய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கம்பேஷன் அதுக்குள்ள இருக்கும். அதாவது அடுத்தவங்க இடத்துல இருந்து அவங்களோட வலிய வந்து புரிஞ்சுக்கிறது. இத வந்து நீங்க 100% நீங்க வந்து எம்பத்திய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இறைவனுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. ஹி வில் பி வெரி ஹேப்பி. நீங்க இறைவனே இல்லன்னு சொல்லிட்டு கூட நீங்க இந்த எம்பத்திய வந்து ஃபாலோ பண்ணாலும் அவர் உங்கள விடாம பிடிச்சுப்பாரு. ஸோ இது அவரோட விருப்பம். தென் 2வது வந்து உண்ம.
உண்மைன்றது அவர் ரொம்ப ரொம்ப வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ண வைப்பார். அதுக்கடுத்து வந்து தர்ம வழியில் போகிறது. ஸோ தர்மன்றதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கும். அப்போ அது எல்லாத்தையும் இந்த 3 தென் இன்னொன்று வந்து சோல் பர்பஸை அவங்கவுங்க உணர்ந்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து லைஃப்பை வந்து புரிஞ்சு வாழணும்னு எதிர்பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த நாளை தான் வந்து இறைவன் வந்து திரும்பி திரும்பி வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எம்பத்தி, அதுக்கப்புறம் ட்ரூத்து, தென் தர்மா, தென் வந்து சோல் பர்பஸ் லிவிங், இதனால தான். அப்போ இதை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லியும் தரணும், மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. இது மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதை நம்ம பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். லெட் அஸ் அப்லிஃப்ட் பீப்புள். அவங்களுக்கு சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த மன்னிப்புன்றதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்குவோம். அவங்களோட பேசுகிறோம் பேசலைன்றது இல்லை, உள்ளுக்குள்ளே கிரட்ஜுன்றதை டெவலப் பண்ணிக்காம நம்மளும் மன்னிச்சுட்டு மற்றவங்களையும் அந்த ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ண சொல்லுவோம். யாரையுமே மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி யூனிவர்சல் லவ்வை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி தரணும். இதை தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு இந்த பார்ட்னர்ஷிப்பில். அனிமா இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்களே வந்து திங்க் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாரோட அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இறைவன் நம்ம கூட நம்மளோட அந்த யாக்கை அப்படின்னா சோலோட இருக்கக்கூடிய பாடி, அதுக்குள்ளே வந்து குடி இருக்காரு. அப்போ 2 பேருமா சேர்ந்து இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்னரோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நம்மளோட மனநிலை, அதுக்கப்புறம் நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல், அதுக்கப்புறம் சிந்தனை, இது எல்லாமே வந்து எப்போவுமே வந்து அவர் நம்ம கூட பார்ட்னராக இருக்காருன்ற எண்ணத்தில் நம்ம நடந்தால் போதும். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, ஓகே என் லைஃப்பை வந்து நான் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என் லைஃப் இது வரைக்கும் நான் வாழ்ந்ததில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஆர்எல்ஸ் நான் திடீர்னு தாங்கவே முடியாத ஒரு பெயின் அண்ட் சஃபரிங்குள்ளே போயிட்டேன். அதுக்கான காரணமே எனக்கு புரியலை. அதனால நான் லைஃப்பை வந்து பியாண்ட் இவ்வளோ நாள் நான் என்ன பார்த்துட்டு இருந்தேனோ அதை தாண்டி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாத்வேல வருவாங்க. இல்லைனா எனக்கு பெயினுக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னு சொல்லிட்டு இதில் வருவீங்க. ஸோ வர்றவங்க கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போடணும். அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறது. ஃபுட் சேரிட்டிலேருந்து ஆரம்பிக்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ உணவு தானம்ன்றது ரொம்ப பேசிக்கு. டெய்லி வந்து ஸ்ட்ரீட்டில் தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும். சும்மா நம்ம வீட்டில் நான் என்னோட மெய்டுக்கு கொடுத்தேன் அப்படின்றலாம் சொல்லாதீங்க. ஏன்னா மெய்டுக்கு கொடுக்குறதுன்றது டியூட்டி, அது வந்து தானம் கிடையாது. நான் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசாமல், தெருவில் பசியோடு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தரணும். இதை வந்து டெய்லி ஸ்டார்ட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணவே உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட கர்மா வந்து கழிய உங்களுக்குள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். தென் என்ன பண்ணணும், அடுத்த லெவல் உங்களோட அறிவை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த பாதையில் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கணும். இப்போ என்னோட திருமந்திரம் வந்து நீங்கள் வந்து நான் என்னோட ஆடியோஸ் வந்து கேட்குறீங்கன்னா, அந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வேறு யாராவது நீடோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும், இதை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ மற்றவங்களோட லைஃப்லையும் வந்து அந்த ஒரு லைட்டை வந்து ஏற்றுற மாதிரியான வேலைகளை நீங்கள் பார்க்கணும். இன்னும் என்னெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து செல்ஃப்லெஸ்ஸாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஒரு நாளில் ஒரு பகுதியாக கண்டிப்பாக வச்சுக்கணும். நான் எப்பயோ ஒரு தடவை பண்ணுறேன், பிறந்த நாளுக்கு பண்ணுறேன், ஆனிவர்சரிக்கு பண்ணுறேன், நாங்கள் வருஷம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நான் பணத்தை மட்டும் பண்ணிவிட்டு நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதோ இறைவன் ஏற்றுக்க மாட்டார். பணம் பண்ணுறது ஓகே, ஒரு யூஸ் தான். பட் இந்த வழியில் நீங்கள் போகிறதுக்கு அது மட்டும் பத்தாது. அதை தாண்டி நீங்கள் வந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட டே டு டே லைஃப்பில் ஒரு கொஞ்ச நேரமாவது நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி ஆரம்பிக்கணும். தென் மெடிடேஷன் விடாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் திங்ஸையும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 to 2 hours தான் ஆகும், அந்த 24 மணி நேரத்தில். இதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண உங்களுக்குள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டிவைன் பவர் வந்து ஆக்டிவேட் ஆனது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் திடீர்னு ரொம்ப சர்ப்ரைஸாக மேஜிக்கெல்லாம் நிறையா உங்க கூட இருக்கிறவங்களோட மனமாற்றம், அவங்க ஒரு மாதிரி மிராக்கிள், இது வாய்ப்பே கிடையாது, இது லாஜிக்கலாக கனெக்டே ஆக மாட்டேங்குது, இது கண்டிப்பாக டிவைன் மிராக்கிள் தான் ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களோட லைஃப்பில் நிறைய குட்டி குட்டியாக விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் யூ வில் பி ஹாப்பி. எஸ், எனக்கு இந்த பாதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை வந்து பியூரிஃபை பண்ண ஆரம்பிப்பார் இறைவன்.
எப்படி பியூரிஃபை பண்ண ஆரம்பிப்பாருன்னா, உங்களுக்குள்ள என்னெல்லாம் கெட்ட குணம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியப்படுத்துவாரு. உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களுக்கே உங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, "என்னது எனக்குள்ள இப்படி ஒரு மோசமான குணம் இருந்ததா?" அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சு, "இல்ல, இல்ல எனக்கு இந்த குணம் வேண்டாம். எனக்கு பிடிக்கல. நான் இத உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். என்னால இத விட முடியுமான்னு தெரியல. ஆனா நீங்க நெனச்சா என்னால விட முடியும்னு" சொல்லி, நீங்க ஒரு குருவோட ஹெல்ப்போட இத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு, நீங்க உங்களோட இருக்கக்கூடிய பொறாம, அப்புறம் அ அ அதிகமான கோவம், செல்ஃபிஷ்னஸ்ஸு, தேவை தேவையில்லாத டிசையர்ஸ் இது எல்லாமே வந்து அப்படியே உங்கள வந்து பியூரிஃபை பண்ணுவாரு. ஏன் பியூரிஃபை பண்றாரு? பின்ன அவர் வந்து அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அவர் ஒரு இம்பியூர் பிளேஸ்ல வந்து இருக்க மாட்டாரு இல்லையா? அதனால ஆனா என்னன்னா, நெறைய பேர் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லயே போயிடுவாங்க. இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு பழைய வாழ்க்கையே பிடிச்சிருக்குன்ட்டு முட்டாள்தனமா போயிருவாங்க. அப்படி போம்போது தென் அகெயின் அவங்க வந்து ஒரு ட்ராப்க்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சேம் பர்த்லயே மாறுவாங்க. இல்லன்னா அடுத்த பிறப்புல தான் அவங்க வந்து மாறுவாங்க. பட் யாரு துணிச்சலா நிண்டு, எஸ் எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் வந்து டிவைன இனி விட போறதில்லன்னு சொல்லிட்டு நிக்கிறவங்க தான் இதுல ஜெயிப்பாங்க. அதுக்கு குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அ நீங்களே கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரைட் குருவ கடவுள் அனுப்புவாரு. என்னால இத தனியா பண்ண முடியாது. எனக்கு ஒரு குரு அனுப்புங்கன்ற போது அவர் அனுப்புவாரு. அது மேபி உங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. இல்ல உங்க கூடவே இருக்கிறவங்களா கூட இருப்பாங்க. ஓகே. இல்ல யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சடனா வந்து உங்க லைஃப்ல வந்து என்டர் ஆவாங்க. அப்ப இந்த பியூரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு தான் இறைவன் வந்து உங்களுக்குள்ள ஒரு பார்ட்டா மாறுனது உங்களுக்கு தெரியும். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து அந்த ட்ரூத் அண்ட் தர்மான்ற வழியில நீங்க போக ஆரம்பிப்பீங்க. எப்படிலாம் நீ உண்மையா வாழலாம்? இவ்வளோ நாளா நீ என்ன தப்பு பண்ணிட்டு இருந்த? அப்புறம் எது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேலஞ்சிலயும் உங்கள தர்ம வழியில நடக்க வைப்பாரு காடு. சில நேரம் நம்ம ஃபெயில் ஆவோம். ஃபெயில் ஆனோனே அதோட கான்சிக்வென்சஸ் நம்மளுக்கு புரியும். உடனே அடுத்துல இருந்து நம்ம சரியாவோம். இது ஒரு ஜர்னியா இருக்கும். ஸோ இது எல்லாம் நீங்க முடிச்சு, நீங்க நெலச்சு, நீங்க இறைவனோட விருப்பப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டிவேட் ஆறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இறைவன் பார்ட்னரா இருந்தா எப்படி இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். தேங்க் யூ ஆல்.